வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்திய தமிழகத்தில் நடந்த மாநில சட்டமன்றத்திற்கான எலெக்ஷனில் மிகப்பெரிய அளவில் ஓட்டு சதவீதம் கூடியிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். நடிகர் விஜய் அவர்களின் இம்பேக்டினால தான் இவ்வளோ மக்களை ஓட்டு போடுவதற்கு அழைச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. மீடியா ஒரு ஹைப் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு ஓட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு அறிந்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்ஐஆரில் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாம் சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு 200 டோட்டல் ஓட்டில் இது வரைக்கும் ஒரு 110 பேர் போட்டிருந்தா என்ன சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தேர்தல் கமிஷன் சொன்னாங்க. ஸோ தற்சமயத்துக்கு எப்படின்னா, எஸ்ஐஆரில் இந்த இறந்தவங்களுடைய ஓட்டை நீக்கிட்டு வெளிநாடுகளில் வசிப்பவர்கள், வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்க இவங்களெல்லாம் நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சென்னையிலையும் ஓட்டு இருக்கும், சொந்த ஊர் மதுரையாக இருந்துச்சுன்னா மதுரையில் ஓட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகையில் 2 இடங்களையுமே அவங்களுடைய பெயர் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாளாக. அதை முறைப்படுத்தி எஸ்ஐஆர் மூலியமாக நீக்கிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 200 பேரில் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற சதவீதத்தை சொல்லிக்கிட்டு இருந்த தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 96 லட்சம் பேரை நீக்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 லட்சம் பேரை என்னமோ சேர்த்தாங்க, திருப்பி விடுபட்டவங்களோட பேரை. கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் பேர் எஸ்ஐஆரில் விடுபட்டு போயிருக்கு. ஸோ டோட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 60,000 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. ஸோ டோட்டல் குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த வாக்கு எண்ணிக்கையை அந்த டோட்டல் போலிங் கம்பேர் பண்ணி டோட்டல் ஓட்டர்ஸ் ப்ளஸ் டோட்டல் போலிங் அதை அதில் பர்சன்டேஜ் போடுறப்ப கண்டிப்பாக ஒரு ஹைப் இருக்க தான் செய்யும். காரணம் ஏன்னா, நாம் இப்போ தான் கரெக்டான கால்குலேஷனை நம்ம தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ப்ளஸ் விஜயனுடைய அரசியல் வருகையினால் இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் இவங்களுடைய ஓட்டுகளும் இதில் அதிகமாக விழுந்திருக்கு. அது ஒரு காரணமாக சொல்லலாம். விஜய்னாலேயே இந்த ஓட்டு அதிகமானுச்சு, இல்லை ஆண்டி இன்கம்பன்சினால் மிகப்பெரிய அளவில் இந்த ஓட்டு கூடியிருக்கு அப்படின்னு பத்திரிகைகள்லையும் சரி மீடியாவில் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இல்லை. அது என்னுடைய இது காரணம் ஏன் அப்படின்னா, போன நாடாளுமன்ற தேர்தலுக்கும் 2021 நடந்த தேர்தலுக்கும் இப்போ 2026 நடக்கிற தேர்தலுக்கும் இடையில் வெறும் 16 லட்சம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போன எலெக்ஷனை விட கூடுதலாக 16 லட்சம் பேருக்கு விழுந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்துக்கான இது டிஎம்கே அரசை இதை வீழ்த்திடுவாங்க. விஜயே ஆட்சியை பிடிச்சிடுவார், மினிஸ்டர் கேண்டிடேட்ஸ்லாம் மினிஸ்டரையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க விஜய் டீமு அப்படிலாம் சொல்லி தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக இது எதுவுமே நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன ரீசன் அப்படின்னா, தமிழக மக்கள் ரொம்ப ஒரு முட்டாள்களாக நம்ம கருதிட முடியாது. இன்னும் நார்த் இந்தியா கிடையாது தமிழகம். தமிழக மக்கள் ஓரளவுக்கு சிந்தித்து ஒரு புது ஒரு கட்சி உதயம் ஆகுது அப்படின்னா ஒரு எலெக்ஷனில் பார்ப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவங்கள நம்பலாமா, உண்மையிலேயே ஒருவரை தலைவராக இந்த தமிழகம் ஏற்றுக்க முடியுமா, அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி என்ன மாதிரியான வில்லிங்கில் அவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க, இதுபோல் நிறையா தரம் பிரித்து பார்ப்பாங்க. இந்த மாசு, இந்த ஃபேன்ஸ், இது மாதிரியான டீம் முதல் முறையாக ஓட்டு போடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா விஜயை நம்பி ஒரு கணிசமான ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20% சொல்கிறாங்க இந்த வாட்டி விஜய்க்கு விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சீட் கன்வர்ஷனாக மாறும் அப்படின்னு யாருமே சொல்லலை. காரணம் என்ன, ஒரு சீட் கன்வர்ஷன் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35% ஓட்டுகள் வாங்கினாங்க மட்டுமே சீட் கன்வர்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஒரு 4-5 தொகுதி விஜய் அதாவது தாவேகா வெற்றி அடையாததற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு சில தொகுதிகளை தவிர விஜய் இருக்கக்கூடிய தொகுதி. அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டில் திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் ஏடிஎம்கே மினிஸ்டர், இந்த
தூத்துக்குடி பகுதியில் வந்து அந்த தூத்துக்குடி கேண்டிடேட்டுக்கு நிறையா வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது போல் ஒரு 4-5 தொகுதிகளிலே வெற்றியடைய வாய்ப்பு இருக்குது. காரைக்குடி பிரபுவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானுக்கும் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் வந்து எப்படியாச்சும் இந்த எலெக்ஷனில் சீமான் அவர்கள் சட்டசபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அது வந்து நம்ம மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். ஸோ ஓவரால் மீடியாவோட வச்சு நாம் வந்து என்ன நான் அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த முறையும் டிஎம்கே தான் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். விஜய் ஃபேக்டர் வந்து ஒரு 15-20% அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஓட்டு வங்கியையும், மிக சிறிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட்டு வங்கியையும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சில பர்சன்டேஜ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் விஜய் அவர்கள் வந்து ஒரு 15-20% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு வரும்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது மக்களே.